ஹலோ கைஸ், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸில் மீடியா கொரிஸ் அடுத்து டிவைஸ் ரெஸ்பான்சினஸ் கரெக்டாக புரியலைன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் அதை இன்னும் கொஞ்சம் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு தான் இதை நான் ரெடி பண்ணுறேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் இந்த மீடியா கொரி கான்செப்டை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு க்ரியேட் பண்ண ஒரு லேண்டிங் பேஜ். இதில் பார்த்திங்கன்னா நேவபார் இந்த மாதிரி இருக்குது, ஹீரோ செக்ஷன் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த ஸ்க்ரீனில் இது கரெக்டாக இருக்குது. பட் ஒருவேளை நம்ம டேப்லெட் இல்லைனா டிவைஸில் நம்ம க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி இந்த லேண்டிங் பேஜை செக் பண்ணோம் அப்படின்னா இது கரெக்டாக வராது. அதுக்கான ரீசன் நான் இப்போது இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோடில் HTML CSS எல்லாமே ஆட் பண்ணிட்டேன். பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மீடியா கொரி நான் இன்னும் ஆட் பண்ணலை. அதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த ப்ரௌசரில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் அந்த பட்டன் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் நான் இந்த ஸ்க்ரீன் சைஸை ஃபுல்லாக வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இது டிஃபால்ட்டாக இந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம இதை கிளிக் பண்ணோம். டாகிள் டிவைஸ் டூல் பார் இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். இதில் மேலே தெரியுது பார்த்தீங்களா, இதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரேக் பாயிண்ட்ஸ். ஸோ இந்த பிரேக் பாயிண்ட்ஸ் வச்சு தான் நாம் டிவைஸ் ரெஸ்பான்சிவாக இருக்கான்னு செக் பண்ணுவோம். இதில் மேக்ஸிமம் சைஸ் பார்த்திங்கன்னா டிவி சைஸ். ஸோ டிவியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் இருக்க பார்த்திங்கன்னா லார்ஜ் லேப்டாப்ஸ்குள்ள சைஸ், இந்த சைஸ். ஸோ இதான் நம்மளோட சைஸ் இப்போது இந்த மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்மால் லேப்டாப் சைஸ், அது பார்த்திங்கன்னா இந்த லார்ஜ் லேப்டாப் கிட்டே இருக்கும். 1024 பிக்சல். லார்ஜ் லேப்டாப் பார்த்திங்கன்னா 1440 பிக்சல். இந்த மாதிரி சைஸ் சின்னதாகிட்டே போகுது. நெக்ஸ்ட்டு டேப்லெட் சைஸ். ஸோ டேப்லெட் சைஸில் பாருங்களேன், இது நமக்கு இந்த மாதிரி ரொம்ப க்ரௌடடாக இருக்குது. கரெக்டாக. நெக்ஸ்ட்டு நான் மொபைல் சைஸுக்கு போகிறேன். இப்போ பாருங்களேன், நமக்கு இது கரெக்டாக இல்லை. அதுக்கான ரீசன் நம்ம இதில் இதை ரெஸ்பான்சிவாக கொண்டு வரல. எல்லா டிவைஸ்லையுமே இது நமக்கு கரெக்டாக இருக்கணும். கரெக்டாக. ஸோ அதை நம்ம இப்போ கொண்டு வரக்கு என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு டேப்லெட்குள்ளே மீடியா கொரி ஆட் பண்ண போகிறோம். டேப்லெட்லேயே இதை நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மொபைலுக்குள்ளே மீடியா கொரி ஆட் பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் அது ஓரளவு கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இங்கே நம்ம எந்த ஒரு சேஞ்சுமே பண்ண போகிறதில்ல. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலான்னா இது கீழே அட் மீடியா இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு ஒரு ப்ராக்கெட் போடுற நேரம் நமக்கு மீடியா கொரி ஆட் ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த அட் மீடியா கிட்ட இந்த மாதிரி ஆட் பண்ணணும். இப்போ இதில் என்ன போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எது வரைக்கும் இந்த ப்ராக்கெட்குள்ளே ஆட் பண்ணுற அந்த கோடு ஒர்க் ஆகணும், அந்த மாதிரி ஆட் பண்ணணும். ஸோ இதுக்கு 2 வேல்யூஸ் இருக்குது. ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வித் 991 பிக்சல். ஸோ 991 பிக்சல் வரைக்கும் இப்போ நான் இதுக்குள்ளே ஆட் பண்ண போகிற அந்த கோட் நமக்கு ஒர்க் ஆகும். ஸோ இல்லை நான் கலரை மட்டும் சேஞ்ச் பண்ணுறேன் வச்சுக்கோங்க. ரைட், இந்த மாதிரி ஆட் பண்ணுறேன் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். இல்லை நோட் பண்ணுங்கள். ஓகேவா. 991 பிக்சல் வரைக்கும் நம்ம அந்த மீடியா கொரியில் என்னெல்லாம் ஆட் பண்ணமோ அது இருக்கும். ஸோ பாடி ரெட் கலரில் இருக்கணும், அந்த மாதிரி ஆட் பண்ணோம். அதனால் இந்த மாதிரி இருக்குது. ஆனால் 991 பிக்சலுக்கு மேலே போன உடனே பாருங்களேன் ஒயிட் கலருக்கு மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் மீடியா கொரி ஒர்க் ஆகும். மேக்ஸ் வித் 991 பிக்சல்னால் 991 பிக்சல் வரைக்கும். இதை தான் நம்ம காமனாக டேப்லெட்ஸ்க்கு யூஸ் பண்ணோம். டேப்லெட் ஸ்க்ரீனுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணாலே போதும். இப்போ நம்ம ஒன்றா அந்த ரெஸ்பான்சிவ்னஸ் செக் பண்ணலாம். நான் அந்த ஸ்க்ரீனை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வச்சுக்கிறேன். அப்போ நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு அது கரெக்டாக எப்படி இருக்குதுன்னு தெரியும். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலான்னா இதில் அந்த ஹீரோ செக்ஷன் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ இது நமக்கு கரெக்டாக ரோ டைரெக்ஷனில் இருக்குது. ஸோ நமக்கு அந்த ரோ டைரெக்ஷனில் இது இருக்கிறதுனால தான் எல்லாமே ஒரே லைனில் இந்த மாதிரி க்ரௌடடாக இருக்குது. அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு இங்கே பாருங்களேன், நம்ம 991 பிக்சல் அந்த டேப்லெட் சைஸ் முடிகிற வரைக்கும் அதுக்கு ஃப்ளெக்ஸை நம்ம டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணி வைக்கலாம். அப்போது இதில்
ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் காலம். பார்த்தீங்களா, இது நம்ம ஆட் பண்ண உடனே இந்த மாதிரி அது நமக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ செக் பண்ணி பார்ப்போம். இப்போது அதாவது இந்த லேப்டாப் சைஸில் இந்த மாதிரி இருக்கும். 991 பிக்சல் வரைக்கும் இந்த மாதிரி காலம் டைரக்ஷனில் இருக்கும். பார்த்தீங்களா, 991 பிக்சல் பிறகு இந்த மாதிரி ரோ டைரக்ஷனுக்கு சேஞ்ச் ஆகுது. நெக்ஸ்ட் நாம் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணலாம். இங்கேயே செக் பண்ணிடலாம். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பாட்டம் லெஃப்ட் சைடில் இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணிட்டு அந்த எலமெண்ட் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அதில் எந்த மாதிரி சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆட் ஆகியிருக்குன்னு தெரியும். இப்போ இல்லை பார்த்தீங்கன்னா வித் 100% மேக்ஸ் வித் ஆட் ஆகிருக்கு. அதை ரிமூவ் பண்ணிட்டோம்னா இது நமக்கு கரெக்டாயிரும். ஸோ இது நம்ம வந்து காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு இதை அப்படியே வச்சுட்டு இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் ஒரே ஒரு இமேஜ் இருக்கிறதுனால இந்த மாதிரி டைரெக்டாக ஆட் பண்ணிக்கிறேன். இல்லைனா நம்ம வந்து ஜஸ்ட் இதை ஆட் பண்ணிக்கலாம். மேக்ஸ் வித் 100%. பார்த்தீங்களா, நம்ம ஆட் பண்ண உடனே இது இப்போ நமக்கு கரெக்ட் ஆகிடுச்சு. நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இல்லை பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே வந்து ஸ்பேஸ் வந்து இந்த மாதிரி இருக்குது. அதை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி இப்போ இருக்கிறதுக்கான ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த லார்ஜ் ஸ்க்ரீனில் நம்ம வந்து அலைங் ஐட்டம் சென்டர் கொடுத்துருக்கோம். அதனால தான் வேர்ட்டிக்கலியாக இந்த லெஃப்ட் சைடில் சென்டரில் வந்துருக்கு. ஸோ அது நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இங்கே அந்த அலைங் ஐட்டம் சென்டர் 991 பிக்சல் வரைக்கும் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே நமக்கு அலைங் ஐட்டம் சென்டர் தேவையில்லை. அதனால தான் இங்கே நமக்கு இந்த மாதிரி ஸ்பேஸ் வந்திருக்கு. அதை ரிமூவ் பண்ணுறேன். இந்த செக் பாக்ஸை ரிமூவ் பண்ணுறேன். பார்த்தீங்களா, இப்போ நமக்கு அதுவும் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதில் போயிட்டு ஜஸ்ட் அலைங் ஐட்டம்ஸ் ஸ்டார்ட் இந்த மாதிரி ஆட் பண்ணலாம். பார்த்தீங்களா, இதுவும் இப்போ நமக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிடுவோம். 991 பிக்சல் வரைக்கும் இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்களா, இந்த மாதிரி சேஞ்ச் ஆகுது. இப்போ நம்ம மொபைல்லையும் செக் பண்ணி பார்க்கலாம். மொபைல் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வித் 600 பிக்சல் வரைக்கும் அது நமக்கு கரெக்டாக வரும். ஸோ இது லார்ஜ் மொபைல். இங்கேயும் கரெக்டாக தான் இருக்குது. இங்கேயும் ஓரளவு கரெக்டாக தான் இருக்குது. வேணால் நம்ம இந்த ஃபாண்ட் சைஸை மட்டும் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு அந்த டேப்லெட் சைஸ்லாம் ரொம்ப கரெக்டாக செக் பண்ணோம் அப்படின்னா இங்கே கொஞ்சம் டிஃபால்ட்டாகவே இந்த மாதிரி டிவைசஸ் கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்களா, ஐபேட் மினி இது ஒரு டேப்லெட். ஸோ டேப்லெட்டில் இந்த மாதிரி இருக்குது. சைஸ் பாருங்களேன், 768 பிக்சல். நெக்ஸ்ட்டு இதுவும் ஒரு டேப்லெட் தான், ஐபேட் ஏர். இல்லை, இந்த மாதிரி கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதை செக் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் டிவைசஸ் இந்த மாதிரி இருக்கும். இப்போ நாம் ரெஸ்பான்சிவ் மோடுக்கு போகலாம். ஒருவேளை உங்களுக்கு இது சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் இந்த பட்டன் கிளிக் பண்ணி 100% கொடுங்க. பார்த்தீங்களா, அதுவும் இப்போ சரியாயிடுச்சு. இப்போ நாம் ஜஸ்ட் இந்த மொபைல் டிவைசஸை டார்கெட் பண்ணிவிட்டு அதுக்கு நம்ம இந்த ஃபாண்ட் சைஸை மட்டும் ரெடியூஸ் பண்ணுறதை பார்க்கலாம். அதே கான்செப்ட் தான். இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது டேப்லெட் சைஸ்க்கு 991 பிக்சல் வரைக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோன் சைஸ் பார்த்திங்கன்னா 600 பிக்சல் வரைக்கும். ஸோ 600னா இப்போ நமக்கு 425 இருக்குது. ஓகேவா, 425 இருக்குது. 600னா இந்த அளவு வரும். ஓகேவா, இங்கே நம்ம டைப் பண்ணிக்கலாம். இந்த சைஸ் வரைக்கும் நம்ம வந்து இப்போது ஆட் பண்ண போகிற அந்த மீடியா கோரி ஆட் ஆகும். இதுக்கு என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு இதை டார்கெட் பண்ணலாம். ஹீரோ அந்த கிளாஸ் நேம்குள்ளே இருக்கிற H1 இந்த மாதிரி டார்கெட் பண்ணி கலர் ரெட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்களா, நம்ம ஆட் பண்ண உடனே இங்கே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஃபாண்ட் சைஸை கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். 1 RM ரொம்ப குட்டியாயிரும். கொஞ்சம் நம்ம என்ன பெருசாக்கிக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்களா, இந்த மாதிரி நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இது பார்த்திங்கன்னா 600 பிக்சல் வரைக்கும். இப்போ 591 பிக்சலில் இருக்குது. 600 பிக்சலுக்கு மேலே இந்த மாதிரி இருக்காது. இப்போ பாருங்களேன், பார்த்தீங்களா 600 பிக்சல் போன பிறகு
கலர் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடுச்சு, அதுக்கு ஃபாண்ட் சைஸும் பெருசாகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் மீடியா கொரி கான்செப்ட் ஒர்க் ஆகுது. ஸோ 600 பிக்சல் வரைக்கும் இது ஒர்க் ஆகும், 900 பிக்சல் வரைக்கும் 991 பிக்சல் வரைக்கும் இது நமக்கு ஒர்க் ஆகும். இதில் ஆப்போசிட் பார்த்திங்கன்னா மின் வித், இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 600 பிக்சல்லேருந்து ஸ்டார்ட் ஆகி அதுக்கு மேலே இருக்கிறதுல மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நமக்கு ஒர்க் ஆகலை. 600 பிக்சலுக்கு பிறகு தான் இதுக்குள்ளே இருக்கிற இந்த சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஒர்க் ஆகும். இப்போ பாருங்களேன், பார்த்தீங்களா 600 பிக்சலுக்கு மேலே போன பிறகு இதுக்குள்ளே இருக்கிற இந்த சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஒர்க் ஆகுது. அதுக்கான ரீசன் மின் வித் மினிமம் 600 பிக்சல் இருக்கணும், அதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா இது ஒர்க் ஆகும். மேக்ஸ் வித்னா இந்த 600 பிக்சலுக்குள்ளே தான் இது ஒர்க் ஆகும். இந்த கான்செப்டில் தான் நம்ம மீடியா கொரிஸ் சிஎஸ்எஸில் யூஸ் பண்ணுவோம். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எப்படி மீடியா கொரிஸை கரெக்டாக டிவைஸ் ரெஸ்பான்சிவ்னஸ்க்கு யூஸ் பண்ணுறதுன்னு கிளியராக பார்த்தோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். கூடிய சீக்கிரம் ஒரு புதிய வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பை.